ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லார் வீட்லேயும் சேவை தாங்க எழுப்போம், இல்லை அலாம் வச்சு எழுந்துப்பாங்க. எங்கள் வீட்டில் இந்த காக்காங்க தாங்க டெய்லியுமே எங்களை எழுப்புவாங்க. இன்றைக்கி அவருக்கு ராத்திரி தண்ணி ஊற்றி வச்சுட்டு படுத்தேன், மறந்துட்டேன். தண்ணி இல்லை போல இருக்குது. அவர் கத்தி கத்தி என்னை எழுப்பி விட்டாருங்க. வந்து அவங்களுக்கு தண்ணியை பிடிச்சி கொஞ்சம் ஊற்றி விட்டதுக்கப்புறம் தாங்க அதை பிடிச்சிட்டு அவங்க கிளம்பி போனாங்களே. சரி, எழுந்ததே எழுந்துட்டோம், வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையிலேயே வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி கிளைமேட் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருந்தது காலையிலேயே. ஓகே, காலையில் கீழே போய் கடைக்கு போய்ட்டு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி சிக்கன் தாங்க எடுத்தேன், சண்டே. அதனால் ரசம் வச்சுட்டு எங்கள் வீட்டில் இன்றைக்கி சிக்கன் கிரேவி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லோரும் தூங்கிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம குக்கிங்கை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடகடன்னு சமையல் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். நான் செஞ்சிட்ருக்கும்போதே லைனாக ஒருத்தராக எழுந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரசம் வச்சுட்டேன், கிரேவியும் பண்ணிட்டேன். பசங்க சொன்னாங்க, இல்லை எங்களுக்கு கொஞ்சோண்டு சிக்கன் 65 மாதிரி பொரித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் சிக்கனை எடுத்து ஊற வச்சுருந்தேன். அதையும் பொரிச்சிடலாம் அப்படின்னு கொஞ்ச நேரம் ஊறட்டும் அப்படின்ட்டு பார்த்துட்டு ஊற வச்சுட்டேன். அரிசியை ஊற வச்சு தான் நாங்கள் வடிப்போம். அதனால் அரிசியை ஃபஸ்ட்டே ஊற வச்சுட்டேன். சமையல் 2 பக்கமும் அடுப்பு காலி ஆகிடுச்சு அப்படின்னா எதனா ஒரு பக்கம் குக்கரை லாஸ்ட்டாக போட்டு எடுத்துருவேன். எப்போவுமே சாப்பாடை ஃபஸ்ட்டு வடிக்க மாட்டேன். குழம்பு பொரியல்லாம் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தாங்க சாப்பாடு போட்டுருவேன். கரெக்டாக இருக்கும். அப்போது ஒரு 15 மினிட்ஸ்லேயே சாப்பாடு ஆகிடும். நாளைக்கு ஸ்கூலு மண்டேன்றதுனால துணியெல்லாம் துவைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூனிஃபார்ம்லாம் இருந்தது, எல்லாத்தையும் துவைச்சிட்டேன். தண்ணியும் காலையிலேருந்து மதியானம் வரையும் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் சரி, அது ஸ்டாப் பார்த்துக்கிட்டே துவைச்சிடலான்னு கடகடன்னு துவைக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லார் வீட்லேயுமே இந்த துணி துவைக்கிற டாஸ்க்கு தாங்க பெருசாக இருக்கே. துணியை துவைச்சி முடித்தாலே பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும். வெற்றிகரமாக நேற்று எல்லா துணியும் துவைச்சி முடிச்சுட்டு கறியையும் பொரித்து எடுத்துகிட்டு ஒரு வழியாக நாங்கள் சாப்பிட்டுட்டோம். நேற்று சண்டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. உங்கள் வீட்டிலலாம் சண்டே எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.